நான் எங்க இருக்கேன்? இது என்னோட ட்ரீமா? என்னோட ட்ரீம்ல ஃப்ரீ ஃபயர் தானே வரணும். என்ன கருமையா அது? அது மட்டும் இல்லாம இது ட்ரெயின் பாலம் மாதிரி இருக்கு. அப்போ ட்ரெயின் இருக்குடா. ஃபர்ஸ்ட் இதோட பிளாட் நான் உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது ஒரு மனுஷன் உடம்பு சரியில்லாம இருந்தப்போ அவனோட கனவுல கண்ட ஒரு ஹாரர் த்ரில்லர் கதை. அது மட்டும் இல்லாம இது உண்மையான கதையும் கூடவா. இந்த கதை ஆரம்பிக்கிறது ட்ரெயினுக்குள்ள இருந்துதான் ஆரம்பிக்கிறானுங்க. அப்போ என்ன ஆரம்பத்துல ட்ரெயின் பாலத்துல வச்சு அடிச்சு தூக்குனீங்களே, அது என்ன கதை? அதான் ஆரம்பத்துல சொன்னானுங்களே இது ஒரு ட்ரீம்னு. ட்ரீம்ல என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? இங்க பாருங்க, சூப்பர். ட்ரெயின் லைட்லாம் இருக்கு, ஆனா எரியற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம கடல் மேல போல, கடல் மேல அருமையா இருக்கே. இந்த ஜன்னலை திறக்க முடிஞ்சா ஃபுல்லா உங்கள்ட்ட காட்டுவேன். அதெல்லாம் இழுக்க முடியல. இப்போதைக்கு என்னால நகர மட்டும் தான் முடியுது. இப்படியே எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போகும். முடிஞ்ச ட்ரெயின் ஓட்டுறேன் கண்டுபிடிச்சது என்ன கதைன்னு இங்கதான் இருக்கு. இது சாவி போடுற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, இந்த சாவியெல்லாம் இப்போ நான் கண்டுபிடிக்கணுமா? இந்த ட்ரெயினுக்குள்ளே எவன்டா கண்ணை முன்னது போ. இங்கதான் அந்த கீயை நான் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன். நான் எத்தனை ரூம்குள்ள போய் வேணா தேட தயாரா இருக்கேன். ஆனா இந்த மூஞ்சியை கொண்டாந்து கிட்ட காட்டி பயமுறுத்துறது அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம பசங்க கொஞ்சம் பயப்படுவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கிட்ட காட்டினீங்கன்னா நானே பயந்துருவேன். அப்புறம் இந்த வீடியோ தள்ளி விட்டு போனாலும் போயிடுவாங்க. இந்த பக்கம் போனேன், எங்க மெயின் டோர் இருக்கு, அங்க போய் பார்ப்போமா? லைட்லாம் எரியுது. அது ஏதோ இங்க ஏதோ உருண்டையா இருக்கு. முதல்ல இது என்ன பார்ப்போம். இது புக்குன்னு நினைக்கிறேன். இது இது என்னது? இந்த கண்ணை தொட்டு பார்ப்போம் என்ன இருக்குன்னு. இந்த அக்கா யாரும் தெரியலையே. ஆரம்பத்துல ஏதோ கருப்பு உருவம் காட்டுறாங்க. திருப்பி எல்லாம் அந்த பார்க்க வேணா எனக்கு பயமா இருக்கு. மூஞ்சிய முழுசா காட்டினாலே நல்லா பயப்படுவேன். இவங்க சும்மா கருப்பு உருவத்தை மட்டும் காட்டுறானுங்க. அது எப்படி இருக்கும்? இந்த கதவை திறக்கலாமா? இங்கேயும் உள்ள போலாம் போல. எல்லாமே அங்கங்க உடஞ்சு கிடக்குது. கண்டிப்பா அது பேய் ஓடுறதுக்கான 100% வீடு தான். இவன் யாரும் மொட்டையை படுத்து கிடக்குறான். அது ஏதோ ஸ்டாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த செவத்துல இருக்க வாசம்லாம் இவனுக்கு ஞாபகம் வருதான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி. இப்போ என்ன பண்றது? இது ஏதோ கிளாஸ் ரூம் மாதிரி இருக்கு. இந்த சைடு போட்டோலாம் மாட்டியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாம அலமாரி இருக்கு, அதுல ஏதோ புக்கெல்லாம் இருக்கு. இங்கேயும் புக் இருக்கு. இது கண்டிப்பா கிளாஸ் ரூமா தான் இருக்கு. ஓ இதுதான் பேட்டர்ன் நினைக்கிறேன். இந்த பேட்டர்னை ஃபர்ஸ்ட் நம்ம சால்வ் பண்ணணும். அதுக்கு இதுக்கு இங்க க்ளூ ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். இது நம்ம குத்து மதிப்பா அனுப்பணும்னா சால்வ் ஆகாது, அது எனக்கே புரியுது. அதனால இங்க கிட்டதான் ஏதோ காட்டுறானுங்களே. ஓ அந்த சைடு தான் க்ளூ இருக்கா? இப்போ அந்த க்ளூவை போய் கண்டுபிடிச்சி இந்த பேட்டர்ன் நம்ம அன்லாக் பண்ணாதான் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மளால போக முடியும்னு நினைக்கிறேன். இந்த மொட்டையை வேற இப்படி திரும்பி படுத்து கிடக்குறானே, இவனை வேற பார்த்தா பயமா இருக்கு. இந்த சைடு போக வேணாம். இந்த சைடு அந்த அக்கா மூஞ்சி இருக்கும், அதனால நம்ம தேட வேணாம். அடுத்த கட்டமா எல்லா ரூம்குள்ளேயுமே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இது என்ன ரூம்? இங்க தான் வெத்தி பேப்பர் இருக்கு. இதுல ஏதாவது க்ளூ எழுதிருப்பானுங்களா? யூ ஃபீல் த லுக்கு. ஆனா நீ எதையும் பார்க்க முடியாதா? இப்பதானே உள்ள வந்து தேட ஆரம்பிச்சிருக்க. எதையுமே பார்க்க முடியாதுன்னா என்ன அர்த்தம்? இது இது ரெஸ்ட் ரூம்னு நினைக்கிறேன். இங்க நம்ம போக வேணாம். இங்க ஏதாவது க்ளூ வச்சிருந்தீங்க உங்களை நானே பிரிச்சுருவேன்டா. அங்கெல்லாம் போய் என்ன தேட. என்ன லைட் அமர்ந்துருச்சு. இங்க டோர் மாதிரி வரைஞ்சிருக்கானுங்கல்ல, அது எலிவேட்டருக்கான டோரா? அது எதோ கிறுக்கி வச்சிருக்கானுங்க. அப்புறம் அந்த டோரை எப்படி நான் ஓப்பன் பண்றது? அப்போ இதெல்லாம் லாஸ்ட்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த பேட்டர்னுக்காக க்ளூவை கண்டுபிடிக்க. இது பெரிய கதவா இருக்கு. இதுதான் முறை வாசல் நினைக்கிறேன். இதை திறந்து பார்ப்போம். இதையும் மூடிருக்கானுங்களா? இதுக்கு இப்போ நான் கீ கண்டுபிடிக்கணுமா? இது என்னன்னே என்னால் புரிஞ்சிக்க முடியலையே. ஆனால் ஃபர்ஸ்ட் நான் அந்த பேட்டர்னை தான் கண்டுபிடிக்கணும்னு என் மனசு சொல்லுது. அதனால அந்த பேட்டர்னுக்கே எங்கேயாவது க்ளூ இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த கதவெல்லாம் நம்ம திறந்துப்போம். எனக்கு என்னமோ இதெல்லாம் சுற்றி வந்து திறக்கிற மாதிரி இங்கே தான் இருக்கு. உள்ளே போய் பார்ப்போமா? எனக்கு ஆவலாக தான் இருக்கு. என்னென்னமோ இருக்கு. அங்கே டெலிஃபோன்லாம் இருக்க மாதிரி இருக்கு. இதையும் க்ளோஸ் பண்ணியிருக்கானுங்க. அப்போ இதுக்கெல்லாம் நம்ம கீ கண்டுபிடிக்கணும். இப்போதானே இங்கே வந்தோம், அதனால இங்கே போவேனா? நம்ம அந்த பேட்டர்னை டச் பண்ணும்போது ஆரம்பத்தில் இங்கே தான் அந்த ரூட் காமிச்சிச்சு. அதனால இங்கே தான் அந்த க்ளூ இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த ஸ்டாச்சு வேற கூப்பிடப்படுத்திட்டு நம்மளை பயமுறுத்துது. இங்கே தான் இருக்கணும். இங்கே நல்லா தேடி பார்த்தோன்னா ஏதோ சைக்கிள் நிற்கிது. இது என்ன சுற்றி பனியா? ஆரம்பத்தில் ட்ரெயின், அதுக்கப்புறம் ஏதோ பனி வீட்டில் இறக்கி விட்டுருக்கானுங்க. இதுக்குள்ள ஏதோ ஹோட்டல் மாதிரி இருக்கு, அதுக்குள்ள நம்ம பார்க்க முடியல. இதெல்லாம் நம்ம கடைசியாக தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு அந்த க்ளூ தான் முக்கியம். அது எங்கேயாவது பேப்பரா இல்லை ஏதாவது வரைஞ்சு போட்டிருக்கானுங்கன்னு பார்க்கணும். இது என்ன சூரிய ஓ மாதிரி இருக்கு. இதுக்கு உள்ளே போனால் இன்னும் நிறைய தேரும் போலையே.
இந்த சைடில் வேற என்னமோ இருக்கு. இருங்க, அதுவும் என்னென்ன பார்த்து எவனையும் அடிச்சு கொலை பண்ணி வச்சிருக்க மாதிரி முக்காடி போட்டு உட்கார வச்சிருக்கானுங்க. இதுதான் ஆரம்பத்தில் பார்த்த அந்த உருவமா இருக்குமோ? பக்கத்தில் போய் ஒன்றுமே தெரியலையே, ஃபுல்லாக கருப்பாக தான் இருக்கு. இவனை எழுப்பவும் நம்ம முடியாது போல. இந்த சைடு கீழே ஏதோ பாக்ஸ் இருக்கு, இதுல ஏதோ கண்ணு மாதிரி இருக்கு. இதையும் கிளிக் பண்ணி பார்ப்போம் என்னதான் காட்டுறானுங்கன்னு. 2 பேர் வரானுங்க, அம்மாவும் பொண்ணுமா இல்லை அப்பாவும் பொண்ணுமான்னு தெரியல. இந்த கதை உள்ள போக இன்ட்ரெஸ்டா ஓடையாண்டா கை தட்டினேன். நான் எதுவுமே அமுக்கல, அவன் மட்டும் கை தட்டிட்டான். அந்த பிள்ளை எந்திரிச்சு வரல. எந்திரிச்சு வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? இதோட நம்ம கேமை முடிஞ்சு ஆரம்பத்துல இருந்து வர்ற மாதிரி பண்ணியிருந்தாலும் பண்ணிருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். சத்த கேட்டு எந்திரிக்கல. அதில் நம்ம பின்னாடியே போய் ஏதாச்சும் க்ளூ இருக்கான்னு பார்ப்போம். அவனை எழுப்பி விட்டு இல்லை அங்கேயே தான் இருக்கான், அடிக்கடி பார்த்துக்கணும். க்ளூ கிடைச்சிருச்சு. இதுதான் அந்த க்ளூ நினைக்கிறேன். அதே பேட்டர்னு இதை பார்த்துக்கலாம். ஓகே, இப்படிதான் திறக்கணும்னு நினைக்கிறேன். இது என்னது? இது ஜெட்டண்டா, எங்கே நம்ம போக முடியாது, அதனால நம்ம திரும்பியே போயிடுவோம். நமக்கு தான் க்ளூ கிடச்சிருச்சே, இதே க்ளூ அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணிட வேண்டியதா. இந்த பக்கம் தான் நான் போகணும். ஐயோ சூனிய பொம்மை, இது நமக்கு தேவையில்லை. இந்த பக்கம் கரெக்டாக வந்துட்டோம். இந்த லெஃப்ட் சைடு தான் அந்த க்ளூ போடுறதுக்கான அந்த பேட்டர்ன் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இந்த க்ளூ கரெக்டாக அதில் நம்ம போட்டோன்னா நமக்கு அடுத்த ஸ்டெப்புக்கான அது ஓப்பன் ஆகும். எங்கள் க்ளூ ஒரு தடவை பார்த்துப்போம். என்ன எதை நமக்குனால ஓப்பன் ஆக மாட்டேங்குது? இப்படி தானே வந்துச்சு, இந்த சைடு கிராஸாக வந்துட்டு இப்படி தான் வந்துச்சு. எதுக்கு இன்னொரு தடவை கிளிக் பண்ணி பார்ப்போம். இந்த சைடு வந்து இப்படி தானே கிராஸாக வந்துச்சு. இந்த ஒரு பட்டை கண்டிப்பாக அமைக்க இருந்துச்சு. இப்படி வந்துட்டு இதே அமுக்கணுமோ? சூப்பரு, ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ இதோட அடுத்த காட்டுறானுங்க. அடுத்து இங்கே போகணுமா? அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல. ஏதோ ஒன்று ஓப்பன் ஆகுது. இங்கே ஏதோ ஒரு பேட்டர்ன் கட்டுறானுங்க. மொத்தம் 2 நம்ம இடத்த காட்டியிருக்கானுங்க. இப்போ நம்ம அங்கே போய் என்ன ஏதுன்னு விசாரிக்கணும் போல. நமக்கு அதில் ஃபஸ்ட்டு காட்டினது நம்ம அந்த ஆரம்பத்தில் க்ளூ தேட போனோமே, இந்த பக்கம் தான். இந்த பக்கம் தான் நமக்கு ஃபஸ்ட்டு காமிச்சிச்சு. ஏதோ ஒன்று ஓப்பன் ஆன மாதிரி இருந்துச்சு. இந்த சைடு இருக்குது பாருங்க, இதுதான் இங்கே தான். இதுதான் ஓப்பன் ஆச்சு. இங்கே எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு சாவி கிடச்சிருக்கு. இப்போ இந்த சாவி எடுத்துகிட்டு போய் ஏதாவது கதவுல போட்டு ஓப்பன் ஆகுதானே பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்படி ஓப்பன் ஆச்சுன்னா அடுத்த க்ளூ நமக்கு கிடைக்கும். ஓகே, சாவி கிடச்சிருச்சு. இப்போ அந்த பக்கம் போய் அங்கே 2-3 டோர் இருந்துச்சு. அதில் ஏதாவது ஒரு டோரில் போட்டு பார்ப்போம் ஓப்பன் ஆகுதானே. இந்த பக்கம் எந்த டோரும் கிடையாது. நம்ம வந்த ஆரம்பத்துலலாம் 2-3 டோர் இருந்துச்சு. இங்கே ஒரு மெயின் டோரு, இதுக்குள்ளே இல்லை இது ரெஸ்ட் ரூமு. இங்கெல்லாம் டோர் இல்லை. இந்த டோரை வரைஞ்சி வச்சுருக்கானுங்க. இது நம்ம நினச்சாலும் ஓப்பன் பண்ண முடியாது. இதெல்லாம் லாஸ்ட்டாக ஏதோ பாட்டுன்னு நினைக்கிறேன் இந்த கேமோட. இதெல்லாம் ஏதோ ஜங்ஷன் பாக்ஸ் மாதிரி இருக்குது, கரண்ட் பாக்ஸ் மாதிரி. இதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ண முடியாது. இந்த கதவில் போட்டு பார்ப்போம். சரி, இதில் போட்டு பார்ப்போம். எனக்கு என்னமோ அது ஓப்பன் ஆகுன்னு தோணுது. இதில் ட்ரை பண்ணி பார்ப்போம். இல்லைன்னா அந்த மெயின் கதவில் போட்டு திறந்துருச்சு. இங்கே திறந்துருச்சு. இதுக்குள்ளே போய் அலாசிட வேண்டியதான். என்னென்ன இருக்குது? இங்கே ஏதோ புக்கு இருக்குது. இதில் ஒன்றும் நமக்கு தேராதுன்னு நினைக்கிறேன். இங்கே ஏதோ அலமாரி இருக்குது. இதுல ஏதோ புக்கு மாதிரி தான் இருக்கு. இங்கேயும் ஏதோ வெத்தி பேப்பர் வச்சிருக்காங்க. இதுல என்ன எழுதியிருக்காங்க? என்னோட கோட்டை இங்க ஹேங் பண்ணணுமா? இங்க ஹேங் பண்றதுக்கு ஹேங்கர் எங்க இருக்கு? இதோ ஹேங்கர் இருக்கு. இது டெலிஃபோன், இது வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். இந்த ஹேங்கர்ல என்னோட கோட்டை ஹேங் பண்ணணுமா? ஓகே, ஹேங் பண்ணிட்டேன். அடுத்து என்ன நடக்கும்? அடுத்து ஏதோ க்ளூ காட்டுறானுங்க. ஏதோ நம்பர் மாதிரி இருக்கு. இப்போ நான் அதை போய் கண்டுபிடிக்கணுமா? இப்போ நம்ம அடுத்து அந்த நம்பர் க்ளூவை கண்டுபிடிக்கணும். அது எங்கே வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. அது ஏதோ 11 மாதிரி இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதை போய் நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சாதான் நமக்கு அடுத்த க்ளூ ஓப்பன் ஆகும். சரி, ஓகே, ட்ரை பண்ணுவோம். உள்ளே வந்தாச்சு. மொத்தமாக முடிச்சுட்டு தான் இங்கேருந்து நம்ம போகிற மாதிரி இருக்கும். இங்கே ஒருத்தர் உட்கார வச்சுருந்தோம். அவன் இருக்கானோ போயிட்டு இங்கே தான் இருக்கான். இது என்ன கதைன்னு தெரியலையே. ஆனால் இது எவனோ ஒரு மனுஷன் தான் அசையாமல் இங்கேயே உட்காந்துருக்கானே. அவனை நம்ம சீண்ட வேணாம். நமக்கு அடுத்த க்ளூ காட்டினது இதுதானே? இதே தான். இதை நம்ம ஏதாவது சால்வ் பண்ண. இங்கே பேப்பர் இருக்கு. இது என்னன்னு பார்த்துவோம். புரிஞ்சிருச்சு. இதுதான் அந்த சைடில் இருக்கிறது ஓப்பன் பண்ணுறதுக்கான க்ளூ. இதை வந்து இதிலே போட்டிருக்கானுங்க. இந்த சைடு ஒன்று திருப்பணும், அப்புறம் இதை இந்த பக்கம் திருப்ப. இங்கே ஏதோ கதை ஓப்பன் ஆகுது. இது ஒன்று இருக்கு, அங்கே ஒன்று இன்னும் ஓப்பன் ஆகிட்டு இருக்கு. இது நம்ம அந்த டெட் எண்டு தானே? அப்போ அது டெட் எண்டு கிடையாதா? அந்த பக்கமும் ஏதோ கதவு இருக்கு. ஓகே, அது என்னன்னு பார்த்து எங்கெங்க உட்காந்து இந்த மனுஷன் ஆளக்கானோ. எப்போ எந்திரிச்சு போனா? உட்காந்து இந்த இடத்துல ஏதோ கருப்பா இருக்கு. இங்க எவனோ ஆளக்கானுமே. சேர்ல தான் முன்னாடி உட்காந்து இருந்தானா? நம்ம ஹைட்டே அவ்வளவுதான் நினைச்சிட்டு இருந்தேன். எந்த பக்கம் போனான்னு தெரியல. இப்ப உள்ள அப்பாட்டு மேல இருந்து குதிச்சிடாம. ஐயோ, அங்கன்னு சேர் மட்டும் தனியா போகுது.